வேலூரைச் சேர்ந்த இளம்பெண்ணும் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த இளம்பெண்ணும் தோழிகள் ஆவர். இருவரும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளனர். கடந்த 27ஆம் தேதி இருவரும் மது குடிக்க முடிவெடுத்து இதற்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு லாட்ஜில் 2 ரூம்களை புக் செய்துள்ளனர். சம்பவத்தன்று இரவு தோழிகள் இருவரும் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். அப்போது பெரம்பூரைச் சேர்ந்த இளம்பெண் தன்னுடைய ஆண் நண்பர்கள் இருவரை அங்கு வரவழைத்துள்ளார். 4வரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளார்கள். போதையில் தள்ளாடியபடியே வேலூரைச் சேர்ந்த பெண் தன்னுடைய அறைக்குச் சென்று தூங்கியிருக்கிறார். போதை தெளிந்ததும் கண்விழித்து பார்த்த அவர் தன்னுடைய ஆடைகள் அலங்கோலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளார். அதோடு தோழியின் ஆண் நண்பரும் அவரோடு படுக்கையறையில் தூங்குவதைப் பார்த்ததும் பதறிப் போய்விட்டார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த அந்த பெண் இது தொடர்பாக தோழியிடமும் அவருடைய ஆண் நண்பர்களிடமும் சண்டை போட்டுள்ளார். அப்போது அவரது தோழியும் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு துணை போனது தெரிய வந்துள்ளது. இந்த அதிர்ச்சியுடனேயே தன்னுடைய சொந்த ஊரான வேலூருக்கு அவர் கிளம்பிச் சென்று விட்டார். இளம்பெண் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதை உணர்ந்த அவரது பெற்றோர் விசாரித்த பிறகுதான் லாட்ஜில் நடந்த பயங்கரம் தெரிய வந்துள்ளது. பெற்றோரின் அறிவுறுத்தல் பேரில் பாதிக்கப்பட்ட பெண் வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் சென்னையில் நடந்திருப்பதால் 1000 விளக்கு மகளிர் காவல் நிலையத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த 1000 விளக்கு மகளிர் போலீசார் பெரம்பூரைச் சேர்ந்த இளம்பெண்ணையும் அரசு துறையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றும் அவரது ஆண் நண்பரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.